அம்மா என்ன சொன்னானா அதுல ஒரு ஆப்பம் மட்டும் அதுக்கு மிச்சம் வைப்போம், அது வந்து பார்த்து அழுதுரும் அப்படின்னா. பாரு மித்ரா தீயில வச்சு காமெடி பண்ணியிருக்காங்க. என்ன கணக்கு? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். டைம் 11 o'clock ஆச்சு. இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆரியபவனில் முடிச்சாச்சு. லன்ச் வந்து உளுந்தங்கஞ்சி, ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் எனக்கு வந்து ஒரு பாஸ்ட் ஒரு 2 days-ஆக இந்த டிஷ் பண்ணணும்னு ஒரே கிரேவிங். இது வந்து இதோட பேர் வந்து பீகோ. இது வந்து ஒரு ஃபிலிப்பீனோ டெசர்ட்டு, ரைஸ் வச்சு பண்ணக்கூடிய ஒரு டெசர்ட். இதை பார்த்ததுலேருந்து எனக்கு இதை செய்யணும். இன்ஃபேக்ட் இதோட ரெசிபி வந்து ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கு வந்து யூஸ் பண்ணுற ரைஸ் பார்த்திங்கன்னா ஸ்டிக்கி ரைஸ். தேங்க் காட் என்கிட்ட லாஸ்ட் 3/4 cup ஸ்டிக்கி ரைஸ் வந்து இருக்குது. அமேசானில் தான் ஆர்டர் பண்ணுவேன். இது வந்து டெசர்ட்டுக்கும் சரி, நம்ம டிஃப்ரெண்ட் ஏஷியன் டிஷ்ஷுக்கு இந்த ரைஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். அது நான் உங்களுக்கு வீடியோவில் வரும். ஸ்ப்ரவுட்ஸ், இது நேற்றுள்ள எங்கள் அம்மா ஃபோன் அடிக்கிறாளா, ஷர்மி, பேசிட்டு வரேன். ஓகே, இங்கே பாருங்கள் நம்மளோட ஸ்ப்ரவுட்ஸ். இது வந்து நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, பச்சை ஸ்ப்ரவுட்ஸ் சாப்பிட்றது நமக்கு கஷ்டமாக இருக்கும்ல. இது வந்து மிக்ஸ்டு ஸ்ப்ரவுட்டு, நரிப்பயரும் பச்சைப்பயிரும் ஸ்ப்ரவுட் பண்ணி வச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ரா ஸ்ப்ரவுட்ஸ். இங்கே மஹிக்கு தான் பிடிக்கும். மஹா வந்து அவ்வளோவா ப்ரிஃபர் பண்ணி சாப்பிட மாட்டாள். அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, 1 cup அளவுக்கு ஸ்ப்ரவுட் எடுத்து மிக்சியில் அரைச்சிருவேன். அரைக்கும் போதே ஒரு பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி வச்சு அரைச்சிடணும். ஜீரகமும் வச்சு அரைச்சிருங்க. அதை வந்து ஒரு ஆப்ப தோசை பேட்டரில் அந்த அரைச்ச பேஸ்ட்டையும் போட்டு கொஞ்சம் உப்பும் போட்டு கலந்து பெருங்காயத்தூளும் கொஞ்சம் போட்டு தோசை சுட்டு பாருங்கள். ஸ்ப்ரவுட்டட் தோசை, ஹை ப்ரோட்டீன், வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ அதுக்கு தான் நான் வந்து ஸ்ப்ரவுட்ஸ் வந்து 2 days once வந்து பண்ணிகிட்டே இருப்பேன். ஏன்னா எனக்கு இது 2 தடவை வரும். 2 cup அளவுக்கு இருக்கா, 2 தடவை வரும். ஓகே, இது உங்களுக்கு ஒரு சின்ன ஹேக். ஃபிலிப்பினோ பீகோ பண்ணுறதுக்கு ஒரு பேனில் ஃபஸ்ட்டு ஸ்டிக்கி ரைஸ் வந்து குக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வாஷ் பண்ணி வச்சுருக்கிற ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து 1.5 cup தண்ணி ஊற்றிடலாம். நம்ம வந்து சூஷி ரைஸாக்கும் குக் பண்ணுறோம், அதனால இந்த அளவில் நீங்கள் குக் பண்ணணும். இப்போ இந்த ரைஸோட ஃப்ளேவரிங்க்கு பேண்டன் லீஃப் ரம்ப இலை இருக்குல்ல, அதை நான் இந்த மாதிரி முடிச்சு போட்டிருக்கேன். இதை வந்து இந்த ரைஸ்க்கு நடுஸில் வச்சு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம், 8லேருந்து 10 நிமிஷம் ஆகும், அது வரைக்கும் குக் பண்ணி எடுத்துடலாம். நம்ம ரைஸ் குக் ஆகிற டைமில் இந்த ரைஸுக்கு உண்டான டாப்பிங் பண்ண போகிறோம். அதுக்கு கெட்டியான தேங்காய் பால் 1 cup வச்சுருக்கேன். அதை ஒரு பேனில் மாற்றிடுங்க. இந்த டாப்பிங் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேங்காய் பாலில் உள்ள ஃபேட் வந்து குக் ஆகி கிறிஸ்ப் ஆகும் ப்ரௌன் கலரில். எண்ணெய் தனியாக, அந்த ஃபேட்டு தனியாக வரும். ஸோ அது கொஞ்ச நேரம் ஆகும். அந்த கிறிஸ்பியான ஃபேட்டை தான் நம்ம வந்து டாப்பிங்கில் வைக்க போகிறோம். தேங்காய் பால் ஊற்றணும்ல, அது ஒரு 5 minutes வந்து மீடியம் ஃப்ளேமில் குக் ஆகும்போதே திக்காகி அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட கோகோனட் ஃபேட் வந்து நல்லா செப்பரேட் ஆகி அந்த கோகோனட் ஃபேட் நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த கலர் வரணும். ஸோ இது வந்ததுக்கப்புறம் இதை வடிகட்டி நம்ம எடுத்துடலாம். ஸோ நம்மளோட கோகோனட் கர்ட்ஸை வந்து நம்ம கிறிஸ்ப் ஆக்கணும்ல, இதை வந்து ஒரு அரிப்பில் ஸ்ட்ரெயின் பண்ணிடலாம். ஏன்னா நமக்கு வந்து அந்த எண்ணெய் தேவையில்லை. ஸோ நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துருக்கிற இந்த கோகோனட் கர்ட்ஸ் இருக்குல்ல, கிறிஸ்பி கோகோனட் கர்ட்ஸ், இதோட பேர் வந்து லட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை தான் நம்ம வந்து டாப்பிங்க்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸ்டிக்கி ரைஸ் வந்து குக் ஆகிடுச்சு. கம்ப்ளீட்டாக தண்ணி வந்து அப்சர்வ் ஆகி ரைஸ் பாருங்கள் பர்ஃபெக்டாக குக் ஆகிடுச்சு. ஸோ நம்ம ரைஸ் வந்து நல்லா குக் ஆயாச்சு. இப்போ நம்மளோட பீகோ பண்ணிடலாம். ஸோ இப்போ இதில் தேங்காய் பால் விட போகிறோம். நல்ல கெட்டியான தேங்காய் பால் 1 cup. பேன் லோ ஹீட்டில் இருக்குது. கூடவே 1 cup அளவுக்கு ஜாகரியோ ப்ரௌன் சுகரோ ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. இது நல்லா குக் பண்ணி ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். இது நல்லா திக்காகி வரணும். ஸோ நம்மளோட ஸ்டிக்கி ரைஸை நீங்கள் கோகோனட் மில்க்கும் ஜாகரி கூட குக் பண்ணும்போது இந்த மாதிரி திக்காக ஆரம்பிச்சிடும். ஒரு 5-10 minutes போல் டைம் எடுத்து லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி திக்காகி வரும். ஓகே, ஸோ நம்மளோட பீகோவை வந்து செட் பண்ணுறதுக்கு வந்து பேக்கிங் ட்ரேயில் ட்ரெடிஷ்னலாக ஒரு பேக்கிங் ட்ரேனில் எந்த தட்டத்தில் நீங்கள் செட் பண்ணாலும் சரி, பனானா லீஃப் வந்து லைன் பண்ணணும். ஸோ பனானா லீஃப் வந்து ஒரு ட்ரேயில் ஈஸியாக லைன் பண்ணுறதுக்கு
வாழை இலை எடுத்துக்கோங்க. அதை வந்து தீயில வந்து லேசாக இப்படி காணிச்சிங்கன்னா இந்த மாதிரி வளைய ஆரம்பிச்சிடும். 4 சைடும் இந்த மாதிரி ஒரு நைஃபை வச்சு கட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா உங்களோட ட்ரேயில் இதை வச்சிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக லைன் ஆகிடும். நம்ம கட் பண்ண இடம் வந்து இந்த மாதிரி ட்விஸ்ட் ஆகி உங்கள் எந்த ட்ரேயில் நீங்கள் லைன் பண்ணுறீங்களோ அதில் நீங்கள் இந்த மாதிரி டக்கின் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நான் வந்து 2 லேயர் 2 இலை வந்து லைன் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு வேண்டி. ஸோ நம்மளோட பீக்கோ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை வந்து பேக்கிங் பேனில் மாற்றிடலாம். ஓகே, நம்மளோட பேண்டன் லீஃபை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ நம்ம பீக்கோ வந்து வார்மாக இது வந்து செட்டெல்லாம் ஆகாது, பட் நம்ம வந்து இதை பீசஸ் மாதிரி கட் பண்ணிடலாம். அப்போ தான் நம்ம டாப்பிங் வந்து வைக்க முடியும். இது நம்ம பர்ஃபி மாதிரியெல்லாம் ஹார்டாலாம் செட் ஆகாது. இப்போ நம்மளோட கிறிஸ்பியான கோகோனட் கர்ட்ஸ் இருக்குல்ல, அதை மேலே வச்சிடலாம். ஸோ நம்மளோட ஃபிலிப்பினோ பீக்கோ ரெடி. இது அப்படியே ஒரு 1/2 hour செட் ஆகட்டும். செட் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை சர்வ் பண்ணலாம். ஸோ ஒரு 1/2 hour நம்மளோட பீக்கோ செட் ஆகிடுச்சு. இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம். ஸோ இதை கேர்ஃபுல்லாக லிஃப்ட் பண்ணி வச்சுடுங்க. இது ஸ்டிக்கி ரைஸ்னால் உங்களுக்கு வந்து அது இருக்க உங்களுக்கு வந்து அது செட் ஆகும், ஹார்ட் ஆகும். பட் பீக்கோ பார்த்தீங்கன்னா வார்ம் இல்லைன்னா ரூம் டெம்பரேச்சரில் சர்வ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கெஸ்ட் யாராவது வராங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. இது வந்து ரொம்ப பாப்புலரான லெஸ்ஸர் நோன் ஃபிலிப்பினோ டெசர்ட் பீக்கோ ரெடி. ஸோ இதை சாப்பிட்டு பார்த்துடலாமா? யம். அந்த ஸ்டிக்கி ரைஸ்க்கு வந்து ஒரு ஸ்டார்ச்சி டெக்ஸ்சர் இருக்குங்க. அது ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும், சூவியாக இருக்கும். அதுவும் இது தேங்காய் பால் அதுலேயே குக்காகி ஜாகரி கூட இருக்கிறதுனால ரொம்ப ஸ்வீட்டாக இல்லை, மைல்டான ஒரு ஸ்வீட்னஸ் இருக்குது. ஆனால் அந்த தேங்காய் பாலோட வாசனை வேறு லெவல். அது இந்த பனானா லீஃப் கூட சேர்ந்து அவ்வளோ ஃப்ரேக்ரண்ட்டாக இருக்குது. கூடவே அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த டோஸ்டட் கோகோனட் வந்து இடையில அந்த கிறிஸ்பியாக ஒரு தேங்காவை கடிச்ச ஒரு ஃபீல் வருது. ரொம்ப நல்லாயிருக்கு, மஸ்ட் ட்ரை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, எஸ், நான் வந்து கீழே நம்ம கிச்சன் வேலையெல்லாம் முடிஞ்சு இங்கே மேலே இந்த குட்டீஸ் என்னெல்லாமோ பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதனால வந்தேன். இங்கே என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு நான் கேட்டதுக்கு இவங்க வந்து இங்கே ஒரு நில்ல நான் சொல்லிட்டு வந்து இவங்க வந்து இங்கே ஒரு ஜூ வந்து செட் பண்ணியிருக்காங்க. இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஜூவா. எவ்வளோ க்ரியேட்டிவாக இந்த பிள்ளைகள் இருக்குல்ல, சின்ன பிள்ளைகள் வந்து யோசிக்கிற அளவுக்கு க்ரியேட்டிவாக நம்மளால் யோசிக்க முடியாது. இந்த போர்டில் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள் மேடம். லயன் ஃபீடிங் வச்சிருக்கோம், பெட்டிங் ஏரியா, மேஜிக்கல் அனிமல்ஸ், பெங்குயின்ஸ், பட்டர்ஃப்ளைஸ், ஷோஸ் இருக்கு, ஃபீடிங் இருக்கு, அனிமல்ஸ் இருக்கு, அவுல்ஸ் இருக்கு. பாருங்க, இதெல்லாம் இருக்கு. இப்போ நாங்கள் இப்படி வரணுமா? இங்கே இருந்தா ஓகே. இதான் ஸ்டார்டிங். சோ ஃபர்ஸ்ட் நம்ம லயன் ஃபீட் பண்ண போறோம். எங்களோட லயன், அதுதான் லயனா? எங்க அது நாய்ங்க, யாரை ஏமாத்த பாக்கீங்க? லயன் இங்க இல்ல, நீ வாங்கிட்டா. சரி ஓகே. ஆனா லயன் குட்டி இருக்கே. ஆமா, லயன் கப் வந்து போட்டுருக்கு. இதுக்கு பேரு ஸ்னோ, இதுக்கு பேரு மரியா. மரியா அது கேர்லா? ஓகே, பேபி லயன்ஸ் பார்க்கலாம் நம்ம. தொடலாமா? நான் தொடலாம். இது கியூட்டா இருக்கு. ஓ கியூட்டி. இதுவா கடிக்காதா உங்க லயன்? கடிக்காது. நீங்க வந்து இப்ப நாங்க இந்த எலி வச்சிருக்கோம், அது கொடுக்கலாம். இது செத்ததா உயிரோடி உள்ளதா? செத்தது. ஓகே, பயமா இருக்கு. வாங்கிரோம். ஓகே, சோ இப்போ லயன் கப்புக்கு வந்து நாங்க குட்டி இது மீட் வச்சிருக்கோம். அது கப்பு பால் தான குடிக்குங்க? கொஞ்சம் நிறைய மந்த்ஸ் ஆயாச்சா? சரி ஓகே. நீங்க அது இந்த அப்பாக்குள்ள என்ன வச்சிருக்கீங்க? மீட் வச்சிருக்கோம், கிராஸ். சோ பாருங்க, மீட் கொடுங்க. மீட். ஓகே, இதுதான் மீட். பீஸ் கொடுங்க, பெரிய பீஸ். நாங்க அழகா இருக்கு. ஓகே, किच्चू का तो चलते हैं.
காட்டு சொல்லுமா என்ன அது இல்ல இங்க இல்ல நான் சொல்றது புரியும். ஓகே சோ நீங்க நல்லா ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கீங்களோ? அடுத்து நல்ல எக்ஸசைஸ் பிளேயிங் ட்ரெய்னிங்லாம் ஓகே. அடுத்து லயன் முடிச்சாச்சுங்க. அடுத்து வேற இங்க என்ன இருக்கு? பேபி அனிமல்ஸ் நான் பாத்துட்டேன். நீங்க தான் பாத்துட்டு இருக்கீங்களா உங்க பேபி அனிமல்ஸ? இது வந்து ஜிராஃப், ஒரு ஸ்ட்ராபெரி லீஃப் இங்க வச்சிருப்பா. வேற இது அக்கா தங்கச்சி. அக்கா தங்கச்சியா? ஆமா அழகா இருக்கு. அக்கா இது தங்கச்சி. அது பேர் என்னது? இதுக்கு பேர் வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வச்சிருக்கோம். ப்ரௌனி. ஆ இதுக்கு பேர் என்னன்னா yellow கொஞ்சம் fruits வச்சிருக்கோம். yellow இவங்க ரெண்டு நாங்க- பேருக்கும் ஓ ஸ்ட்ராபெரி ரியல் ஸ்ட்ராபெரி. நல்லா இருக்கு உங்க ஜூ. உங்க ஜூல எல்லாம் கையில கூட அவங்க தான் கொடுப்பாங்க. இல்ல அவங்க கொடுக்கட்டும் ஏன் சார் பட் பெட்டிங் இதான் பெட்டிங் ஜூ. Petting பண்ணலாமா? இது வந்து கொஞ்சம் வளர்ந்த அனிமல்ஸ். ஆ. அது இன்னும் எப்பதான் கொஞ்ச நேரம் வளர்ந்து. ஓகே. இது என்ன அனிமல்? இது இது hedgehog. ஹெட்ஜ்ஹாகா? நீங்க தொலைபோது- இது எல்லாமே பேபி அனிமல்ஸ் வச்சிருக்காங்க. இந்த இடத்துல பெட்டிங் இதா? ஓகே இங்க பத்து தொத்துறாதீங்க இல்லனா ஸ்ட்ரைப்ஸ் வந்துரும். நாங்க சொல்லும்போது அப்படி வச்சிருமா? வச்சிருமா? பண்ணுங்க அப்படி சரி தலக்குடு. இதுக்கு வந்து பனானா பனானா இந்த ஆ, அழகா இருக்கு. பனானா. ஓ பனானா. இந்த பனானா. சோ பனானா பிடிக்கும். ஓகே. அடுத்து வேற என்ன அனிமல் வச்சிருக்கீங்க? அடுத்து அங்க வந்து சிப்பு இது என்னது? ராபிட் ராபிட். இது கேங்கர் இது கெங்காருங்க. Kangaroo. ஏங்க இப்படி தப்பா சொல்லுவீங்க? உங்க ஸ்கூல்ல நீங்க ஏமாத்தீங்க எங்களை. கேங்கருக்கு கிராஸ் கொடுங்க. கிளாஸா? கிராஸ் கிராஸா? ஓகே கிராஸ் இருந்தாங்க. அதுக்கு பக்கத்துல இருக்குது என்னது? அது ஸ்கூல்ல சரி சுப்பிரமணி இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? அது பியர் இல்ல மேடம் பியர். அவ இப்ப பியரை மாறிட்டானா? சுப்பிரமணி இல்லையே இப்போ. அது பேர் சிக்கன மாதிரி அனாது பியர். பியரா? பியருக்கு என்ன கொடுக்கணுங்க? பியர் ஃபிஷ் கொடுக்கணும். ஓகே. ஸ்மால் ஃபிஷ் கொடுங்க. ஸ்மால் ஃபிஷ். ஃபிஷ் வச்சிருக்கீங்களா? ஃபிஷ் இங்க போடு. பெரிய ஃபிஷ் கொடுத்துருமா வளர்ந்தாச்சு. பெரிய ஃபிஷ். காணிங்க. ஃபிஷ் கொடுங்க. ஃபிஷ் கொடுங்க. இங்க பாருங்க. ஃபிஷ். சோ இது பர்த்டே வரும்போது நாங்க இது போட்டோம். ஓகே அழகா இருக்குங்க. வீடியோ போட்டுக்கோ. என்ன போட்டிருக்கோம்? வீடியோ வீடியோ போட்டிருக்கோமா? ஃபிஷ் போட்டு. எப்போ ஆ. இருக்குது. சரி. ஓவர். இது என்னதுங்க? இதெல்லாம் கேஜுக்குள்ள இருக்கா? மேஜிக்கல் அனிமல்ஸ். ஆமா இது கேஜ். ஓ இதெல்லாம் மேஜிக்கல் அனிமல்ஸா? என்னலாம்? பறக்க முடியும். இது மூணும் மேஜிக்கல் அனிமல்ஸ் தான். ஆ. பறக்க முடியும் எல்லாமே மேஜிக்கல். யூனிகார்ன். இங்க பாருங்க யூனிகார்ன். இங்க பாருங்க. இதுக்கு மட்டும் நாங்க டிஃபரண்ட் ஃபுட் வச்சிருக்கோம். என்ன மேஜிக்கல் ஃபுட்? மேஜிக்கல் ஃபுட்டா? கொடுங்க பாப்போம். பர்பிள் இதுதான் வந்து இவங்க. பர்பிள், பிங்க்குக்கு ஐயா சாரி. பிங்க்குக்கு வந்து பிங்க், கிரீனுக்கு வந்து கிரீன். ஓ ஹனி பீ. ஹனி பீக்கு ஓ வந்து இதெல்லாம் இதுக்கெல்லாம் பின்னாடி விங்ஸ் இருக்கிறதுனால இதெல்லாம் மேஜிக்கல் அனிமல். ஆமா யூனிகார்ன். பாருங்க. இங்க பாத்தீங்களா? பாருங்க. பீஸ் கண்ண பாருங்க. ஆமா இங்க பாருங்க. ரொம்ப அழகா இருக்கு. இது கண்ண பாருங்க. ஆமா. வாய் பாருங்க. அதுதான் இது மேஜிக்கல் அனிமலா? Horn இது தொட்டா பாருங்க. நமக்கு மேஜிக் வருமா? ஆமா. இதான் விஷ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இது நான் விஷ் பண்றேன். இந்த ஜூ வந்து நல்லா போகணும்னு நான் விஷ் பண்றேன். உங்களுக்கு நிறைய கிளையண்ட்ஸ் வருவாங்க, விசிட்டர்ஸ் வருவாங்க உங்க ஜூக்கு. அதுக்கப்புறம் பின்னாடி வந்து நீங்க விஷ் பண்ணுங்க ஏதாவது. நாங்க விஷ் பண்ண மாட்டோம். நாங்க ஏன்? வந்து ஃபர்ஸ்ட் வாங்குற விஷ் இந்த ஜூவை கெட்டதுக்கு தான் விஷ். ஓகே நீங்க என்ன விஷ் பண்ணீங்க? நான் ரெண்டு பேரும் சேம். இல்ல நான் வேற ஏதோ விஷ் பண்ணேன். நான் வந்து நேம்ஸ் எல்லாமே நானே வைக்கணும்னு விஷ் பண்ணேன். அது நடந்துச்சா? நான் எல்லா நேமே வச்சேன். அப்படிங்களா? ஆனா லயன்ஸ் பத்தி வச்சா. ஓகேங்க. வேற அது என்னதுங்க? பென் இது குயின். ஒரு penguin. கோல்டா? ஆமா. பென் குயினா ஜீப்ரா கூட போட்டிருக்கீங்க. அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸா? ஏன்னா நாங்க வந்து பெங்குயின்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னால ஆ. ரெண்டு இடம் வாங்க முடியல. Okay. ஒரு அனிமலை தனியா போட்டா அது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும்னு வச்சு ஆ. இது ரெண்டும் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா இருக்கு. சேர்த்து போட்டிருக்கீங்களா? பெங்குயினுக்கும் ஃபிஷ். ஃபிஷ்ஷா? இந்தாங்க ஃபிஷ். பென் குயின் கியூட்டா இருக்குங்க. ஸ்லிப்பரி பெங்குயின். இதுக்கு பேரு ஸ்லிப்பர். ஸ்லிப்பர். ஏங்க இப்படி செருப்புன்னு பேர் வச்சிருக்கீங்க? Slipper. அதான் ஸ்லிப்பர்னா செருப்பு தானங்க. அதோட நேம் சூப்பரா இருக்கு. ஸ்லிப்பர். ஸ்லிப்பர். ஏய் ஸ்லிப்பர். ஏய் செருப்பு. தேங்க் யூ. ஜீப்ராக்கு ஃபுட் கொடுங்க. இது என்னது? கிராஸ். கிராஸ். இல்ல ஜீப்ரா ஜீப்ரா. ஸ்ட்ரைப்ஸ்.
ஓ அழகா இருக்கே பேரு. ஸ்ட்ரைட் சாமா. கியூட்டி. நாங்க சாப்பிட்டு. இப்போ வந்து எங்களோட மோஸ்ட் ஃபேவரட் அவளுக்கு போகும். அவுல் இருக்கா உங்கள்கிட்ட? ஓகே ஓகே இங்க வாங்க நான் கூப்பிடுறேன். ஷோ மேடம் இங்க பாருங்க. ஹூ ஹூ ஏய் பவுல் பறந்து வந்துச்சு. ஆமா ஷோ நாங்க வந்து அவள வச்சு ஒரு ஷோ பண்ண போறோம். ஓகே நாங்க இங்க உட்காந்துக்கவா? இங்க உட்காரவா? சரி ஓகே இதுல உட்கார்றேன் ஏன்னா இது எனக்கு வசதியா இருக்கும். ஓகே அவளுக்கு அவுல் ஷோ உங்களுக்கெல்லாம் இதெல்லாம் நீங்கள் வந்து மலேசியா சிங்கப்பூர் அங்கே போனால் தான் கிடைக்கும். தாய்லாந்தில் இங்கே நம்ம எங்கள் வீட்லேயே வந்து ஷோ பண்ணுறாங்க. ஓகே ஸோ வந்து நம்மளோட ஃபேவரட் ஓகே ஆமாங்க நம்மளோட ஃபேவரட் அனிமல் நம்மளோட ஃபேவரட் பேர்ட் டாட்ஸ் வந்திருக்காங்க. டாட்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல் ஷோ பண்ண போறாங்க. ஓகே ஓகே ராட் மவுஸை தூக்கிட்டு போகுது அவுல். ஷோ பண்றாங்க. நல்லா இருக்குங்க உங்க ஷோ. அவுல் முடிஞ்சா அடுத்து அவுல் ஷோ முடிஞ்சு. ஷோ பட்டர்ஃப்ளைஸ் ஓகே நெக்ஸ்ட் மேஜிக்கல் ஷோ இருக்குது. மேஜிக்கல் ஷோ இருக்கு. அது நீங்க எடுக்கிறீங்களா இல்ல பட்டர்ஃப்ளை எடுக்கீங்களா ஃபர்ஸ்ட்? நான் வந்து மேஜிக்கல் ஷோ பண்றேன் பார்க்குறேன். பட்டர்ஃப்ளைலாம் வச்சிருக்கீங்களா நீங்கள் தொடலாமா நம்ம? வாவ் உங்க ஜூல எல்லாமே இருக்கு போல இருக்கே. நீங்க கஸ்டமா வேற ட்ரெஸ் போட்டிருக்கீங்க ஹக்கூனா மச்சாச்சான்னு. வாவ் இவங்க தான் உங்க அசிஸ்டண்டா இல்ல இவங்களும் உங்க பார்ட்னரா? நாங்க ரெண்டு பேரும் இந்த ஷோ தனியா தான் பண்றோம். எங்களுக்கு அசிஸ்டன்ட் யாருமே இல்ல. வாவ் நீங்க ரெண்டு பேரும் சூப்பர் கேர்ள்ஸ். யா பாருங்க மஹி ஆபாத்த மஹா அவ சிஸ்டர். சோ இன்னைக்கு வந்து ரெயின்போ மேஜிக்கல் போதே இது பார் ரெயின்போ. ஓகே yellow சொல்லிட்டு இது பார் பிங்க். ஓகே ஓகே மேஜிக்கல் ஷோக்கு ரெடி ஆயிட்டோம் நாங்க. மேஜிக்கல் ஷோக்கு ரெடி ஆயிட்டீங்களா? எஸ் ஓகே ஸ்டார்ட். நீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றீங்க. தேங்க்யூ. என்னதுங்க? பட்டர்ஃப்ளை. பா மூச்சு வாங்க வாங்கலாம் இவங்க ஷோ பண்ணுவாங்க. ஓகே பட்டர்ஃப்ளை. சோ இந்த பட்டர்ஃப்ளை பத்தி நான் இன்ஃபர்மேஷன் சொல்றேன். இது வந்து ஒரு மொனாச் பட்டர்ஃப்ளை. கொடுங்க கையில வைங்க. அதோட ஹவுஸ் இருக்கு. அதோட பனானா லீஃப். அதுல நிறைய நெக்டர் கண்டெய்ன் ஆகுறதுனால மொனாச் பட்டர்ஃப்ளைஸ்க்கு இது ரொம்ப பிடிக்கும். அதுல என்ன இருக்குங்க? பனானா லீஃப்லையா? ஐயோ மேம் கீழே போட்டீங்க. ஐயோ அது நான் கீழே போடல அதுவே கீழே விழுந்துட்டு. ஓகே சாரி. சோ அது வந்து ஒரு மொனாச் பட்டர்ஃப்ளை. அது வந்து எப்பவுமே குரூப்ஸா தான் போகும். இது நான் வந்து ஒரு இன்ஜோர்ட் விங்ஸா வந்து எங்க வீட்ல படுத்து கிடந்து நான் வந்து இதுக்கு வந்து ஒரு குட்டி அதுக்கு ஃபெதர்ஸ் வந்து போயிட்டு அதனால அது டேக் கேர் பண்ணி ஃபெதர் ரிகவர் ஆயிருக்கு பாருங்க. ஆமாங்க ரொம்ப அழகாயிடுச்சுங்க. நீங்க நல்லா அதை கவனிச்சுக்கிட்டீங்களா? சோ இன்னும் கொஞ்ச நாள்ல நாங்க அதை திருப்பி விட போறோம். பறக்க விட போறீங்களா? குட். இதுவும் எங்க கூட ஹாப்பியா தான் இருக்கு. ஓகேங்க உங்க கூட இருந்தா எல்லாருமே ஹாப்பியா தாங்க இருப்பாங்க. நீங்க ரொம்ப நல்லா பாத்துக்கிறீங்க. ஜூ முடிஞ்சிச்சா?
ஓகே பாய், தேங்க்யூ. நான் கண்டிப்பாக என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட உங்கள் ஜூவை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். எல்லாரும் வருவாங்க, ஓகேங்களா? ஓகே, இதான் அம்மா. இதோட பேர் வந்து மரியான்னு சொன்னாங்கல்ல, நான் வந்து இவங்க சொன்னாங்க என்கிட்ட நீங்கள் வந்து ஒரு அனிமலுக்கு பேர் வைக்கலான்னு சொன்னாங்க. அதனால நான் இதுக்கு வந்து சிம்பான்னு வச்சுருக்கேன். அப்படியா? அப்போ நாலா? அப்போ முஃபாசாக்கு ஒய்ஃப் வந்து சனான். இது முஃபாசா ஒய்ஃப், இது நாலா. அப்போ சிம்பாவோட ஒய்ஃப். ஹாய் ஹாய் மிட்டு குட்டி. மிட்டு, நீ தூங்கலையா? நீ தூங்கலையா? அவ தூங்கலையா? நீ தூங்கலையா? தூங்க மாட்டேங்க, மாறன் தூங்கிட்டு. போ அக்கட போ. நட, இறங்கி நட நட நட. நீ நட, நீ நடப்ப, நீ நடப்ப. நீ நடக்கத நான் பார்த்தேன், நீ நடக்கத நான் பார்த்தேன், நடக்கத நான் பார்த்தேன். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. இதுக்கு பேரு வந்து பீக்கோ. அந்த டேஸ்ட் எல்லாம் வரும். எடு சாப்பிடு. நல்லா இருக்கா? தேங்காய் பால் குட். இது டேட்ஸ் கேக். நீ என்ன வச்சிருக்க? நான் இங்கே தான் சாப்பிடுவேன்னு நான் வந்தேன். பீட்ரூட்டு. ஆமாம், கிட்டத்தட்ட அதுதான். தீயல் ஏன்னா இவ்வளோண்டு தான் வச்சிருக்கியா? தீயல் எனக்கு எங்கே காணும் இவ்வளோ ஒன்று. தீயல் சாப்பிட வாவான்னு சொல்லிட்டு இத்தினோண்டு வச்சிருக்க. இவ தானே ஃபுல்லாக சாப்பிட்டா? அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடு. இதுதானே சாப்பிட்டுச்சு. வைக்க மாட்டேட்டி அக்காவுக்கு? சாப்பிட்டேன், அம்மா கொஞ்சம் தான் வச்சா. ஏதோ வாவான்னு சொன்ன நிறைய இருக்குதுமே. நான் வேற சதீஷ்ட சொல்லிட்டு வந்திருக்கேன், அம்மா தீயல் வச்சிருக்கா, நான் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தேன். எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தேன். ரெண்டு அப்பு இருக்கலாமா? அவனுக்கு ஆனாத கட்டி ஆயிட்டு. இங்க பேர் எத்தனோண்டு வச்சிருக்கு. இவ்வளவுதான் வச்சிருக்கேன் நிஜமாவே. சதீஷ் கேட்டான், அத்தை வச்ச தீயல் எனக்கு வேணும். உண்மையிலே திருப்பி வச்சு தருவோம். நான் தீயல் எடுத்துட்டு வரேன்னு சொன்னேன். வச்சுதா உன் மருமகனுக்கு தீயல் வச்சுதா. இப்போ என்கிட்ட இருக்கதா? ஒரே ஒரு மாட்டேன் மாட்டேன். ஒருக்கதா அங்கே போய் இப்போ நீ போ. இப்போ நீ போ. என்ன ஒரு சிரிப்பு பாருங்க. எங்க அம்மா எனக்குன்னு தனியா எடுத்து வச்சிருக்கா. ஏன்னா அஞ்சனா அம்பத்தையும் தின்னு. இல்ல மக்கா, நாங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணி உன்னை ஏமாத்துறதுக்காக அதுல கொஞ்சோண்டு வச்சு அதுக்காக இப்படி சொல்லி விட்டோம். அத்தைக்கு தீயலை கொண்டு வா எடுத்து, அத்தைக்கு தீயலை கொண்டு வான்னு சதீஷ் வந்து ஒரே மனு. எங்க அத்தை நீ வச்சா நல்லா இருக்கு. நான் வேற சொல்லிட்டு வந்தேன், எங்க அம்மைக்கு தீயலை நான் உனக்கு எடுத்துட்டு வரேன்டா, நைட்டு தோசைக்கு வச்சு சாப்பிடலாம் அப்படின்னு. பார்த்தீங்களா, எங்க அம்மா வந்து அஞ்சனாட்ட இருந்து தீயலை காப்பாத்துறதுக்கு எனக்குன்னு எடுத்து வச்சிருக்கா தனியா. நான் கொஞ்சம் தான் சாப்பிடுறேன். அம்மா என்ன சொன்னான்னா அதுல ஒரு ஆப்பம் மட்டும் அதுக்கு மிச்சம் வைப்போம், அது வந்து பார்த்து அழுதுரும் அப்படின்னா. பாரு மித்ரா, மித்ரா தீயலை வச்சு காமெடி பண்ணியிருக்காங்க. என்ன கணக்கு? மித்ராக்கு கேக் டேட்ஸ் கேக். மித்து மித்துவ கணி, மித்துவ கணி, மித்து மித்து நடந்து கணி கீழே இறக்கி விடு. நடப்பா பிள்ளைகளுக்கு வீட்டில் உளுந்தங்கஞ்சி. மஹி எடி மித்ராவை இறக்கி விட அவன் நடந்து வருவாயன்ட்ட. நடப்பா நடப்பா, இறக்கி விடு, கீழே இறக்கி விட அவளை. வா மித்து நடந்து வா. கேக்கு 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 பெருமை கேக் வச்சிருக்கேன். இந்தா 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 வா, நட 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 வா. விடு, அவளே நடப்பா. விடு விடு மித்து வா. எடி எடி எழுந்தி நடப்பா. வா 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 மித்து நடந்து வா. தொப்பி எடுடி அவள்கிட்ட இருந்து. வா வா, பெருமை கையை பிடிச்சி வா. அவ நான் ஊந்தே வரேன். இப்போ சாப்பிடுறியா? ஆமாம், மணி 4 ஆயிட்டுல. சராச்சி வச்ச தீயல், நல்ல பெரும்பயிறு தீயல். இதை சாப்பிட்றதுக்குனே அம்மா காலையிலேருந்து பட்டினி கிடந்துட்டு வந்தேன். பருப்பு இது வந்து பீன்ஸ் துவரன். இது வந்து பீட்ரூட்டை துருவிட்டு அம்மா பொரியல் வச்சுருக்காங்க. ஸோ அம்மா வந்து இப்போ சாப்பிட போகிறேன். சூப்பர். கேமரா செட் பண்ணிட்டு அனுப்பிச்சு இது பண்ணு, இது பண்ணு. மகிமணி வா.
என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை இங்கம்மா இங்க பாரு ஹே மிட்டு இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க நீ ஆ ஏ மிட்டு இல்ல 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 என்ன ஆ பூனைக்குட்டி மிட்டு அதை வை வெங்காயத்தை எடுக்கக்கூடாது நோ நோ எம்மத்தா காணை கேட்டியே எங்க இருக்கு இல்ல ஆ கார்ன் ஆன் த காப் பாயில் பண்ண வேண்டாம் நம்ம ஏர் ஃப்ரை பண்ணிடுறோம் ஓகே வேர் இஸ் இட் இது இது கார்ன் சரி இதை நம்ம ஏர் ஃப்ரை பண்ணிடலாம் ஸோ நிறைய பேர் கார்ன் அந்த காப்பை வந்து பாயில் மட்டும்தான் பண்ணலாம்னு நினைப்பீங்க ஏர் ஃப்ரை வச்சுருந்தீங்கன்னா டக்குன்னு பண்ணிடலாம் என்ன பண்ணீங்க நீ என்ன பண்ணீங்க நீ உன் சின்ன வெங்காயம் அம்புடுத்தே எடுத்து வாயில வைக்கி பை என்னது மக்கா வெங்காயம் இது ஆனி பிள்ளை பசிக்காவா இங்கேவா வச்சுட்டு உங்க அம்மா எப்படி சமாளிக்கான்னு எனக்கு தெரியல என் விட்டு உன்னைய வச்சுட்டு உங்க அம்மா என்ன செய்யா என்ன செய்யா பிள்ளைய வச்சுட்டு வேண்டாத்த வேலை எல்லாம் பண்ணியோ ஓகே ஸ்வீட் கார்னை ஏர் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஸ்வீட் கார்னை அந்த ஹஸ்க்லேருந்து எடுத்துக்கோங்க மிட்டுவை இப்படி எடுத்துக்கோங்க மிட்டுவை இங்கே உட்கார வச்சுக்கலாம் ஓகே ஹாய் காய்ஸ் சொல்லு இங்கே பாரு ஹாய் காய்ஸ் அங்கே பாரு ஹாய் காய்ஸ் ஸோ நம்மளோட கார்னை எடுத்துக்கோங்க தொடக்கூடாது சரியா அதில் 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு உப்பு கார்னில் நீங்கள் என்ன ஸ்பைஸ் பவுடர் வேணாலும் போட்டு இதில் வச்சு 200 டிகிரியில் 10 மினிட்ஸ் நான் வச்சு எடுக்க போகிறேன் அம்மா என்ன பண்ணுங்க காலிஃப்ளவர் எதுக்கு பண்ணுங்க என்ன பண்ணுங்க ஆ காலிஃப்ளவர் கொஞ்சோல இருக்குல்ல அம்மா அதை பொரிச்சு கொடுக்குறேன் 65வா அது குக்கும்பர் உனக்கு வெட்டுகாலோ அவனுக்கு ஒரு மாறா என்ன பண்ணிட்டு இருக்க ஹாய் செல்லை ஹாய் மாறா வளர்ந்துட்டான் நீ ஏன் வளர்ந்த மாறா அம்மா இது வெறும் பூல்ல மட்டும் இல்ல கிளாஸஸ் தானே என்ன சாப்பிடுங்க குக்கும்பர் கியூக்கும்பர் ஏர் ஃப்ரையர் கார்ன் ரெடி ஆகிடுச்சு 20 மினிட்ஸ் ஆச்சு நல்லா சூப்பராக grill ஆகி வந்துடுச்சு பாருங்க ஹாட்டாக இருக்கும்போதே உங்களுக்கு வேணும்னா பட்டர் கொஞ்சம் லெமன் ஜூஸ் யம் சூப்பர் நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் பாய் தட்டு போடு